சனிதோஷம் நீக்கும் சண்முகர். சனிதோஷம் விலக வணங்க வேண்டிய முருகன். சுருளிமலை சுருளி வேலப்பர். வேடர் தலைவனான நம்பிராஜனின் மகள் வள்ளியை மணந்து கொண்டார் வேலவன். மருமகனுக்கு சீதனமாக தனது ஆளுகைக்கு உட்பட்ட மலைகளை அளித்தார் நம்பிராஜன். அங்கெல்லாம் முருகப்பெருமான் மனம் விரும்பி குடிகொண்டார். அந்த இடங்கள்தான் குன்றுதோறாடல் என பெயர் பெற்றன. 6 படை வீடுகளில் 5வது படை வீடான திருத்தணியை குன்றுதோறாடல் என்று அழைப்பது வழக்கம். அந்த வகையில் ஒன்றுதான் சுருளிமலை. இங்கு முருகப்பெருமான் சுருளி வேலப்பராக அருள்கிறார். ஒரு சமயம் வானுலகில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் தேவர்களை பிடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதால் அவர்களை பிடிப்பதற்காக வந்தார். அதனை முன்கூட்டியே அறிந்து கொண்ட தேவர்கள் சுருளி வேலப்பரிடம் வந்து தங்களை காக்குமாறு வேண்டி வழிபட்டனர். முருகன் அவர்களுக்கு அடைக்கலமும் கொடுத்தார். அப்போது இத்தலம் வந்த சனி பகவான் தான் தேவர்களை பிடிக்க அனுமதிக்குமாறு முருகப்பெருமானிடம் வேண்டி நின்றார். ஆனால் முருகப்பெருமானோ என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ அவர்களை பிடிக்காமல் சென்றுவிடு என்று கூறிவிட, இதற்கு மறுப்பு சொல்ல முடியாத சனி பகவான் கொஞ்ச நாட்கள் அங்கேயே சஞ்சாரம் செய்துவிட்டு திரும்பினார். இதன் காரணமாக எந்த வகையான சனிதோஷம் உடையவர்களும் சுருளி வேலப்பர் கோயிலுக்கு வந்து முருகனை தரிசித்தால் சனிதோஷம் விலகி சந்தோஷம் நிலைக்கும் என்பது நிச்சயம். சுருளி வேலப்பர் கோவில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலைப்பகுதி. இது நெடுவேல் குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது.